தெரிக்க போதும் வச்சு திரை இறங்கும் நாங்க இறங்குன இடத்துல நிலநடுக்கம். பாப் 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 எவ்ரிபடி. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே. கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. தெரிக்க போதும் வச்சு திரை இறங்கும் நாங்க இறங்குன இடத்துல நிலநடுக்கம். சிக்மா ஸ்டைல், அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபில்ம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு படம் சிக்மா. ஜேசன் சஞ்சய் அவரோட டைரக்ஷனில் வரக்கூடிய முதல் படம். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. சந்தீப் கிஷன் வந்து ஹீரோவை பண்ணுறாங்க. தமன் வந்து மியூசிக் போடுறார் அப்படிங்கிற மாதிரி, என்னப்பா அந்த ஹைப்பெல்லாம் வந்து கூப்பிட்டுக்கிட்டே போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹைப்டு ஃபில்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் சிக்மா. அதுக்கு காரணம் ஜேசன் சஞ்சய் அவரோட டைரக்ஷனில் வரப்போகுது. இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக சிக்மா ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பாட்டை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் பண்ணியிருக்கிறாங்க. கேட்ட உடனே அப்படியே காதுக்குள்ள அப்படியே டம்மு டும்முன்னு வெடிச்சு பயங்கர எனர்ஜியாக பாடி வைப்ரேட் ஆகி கண்ட்ரோல் பண்ணுங்க, கையை காலை கட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர் எனர்ஜெட்டிக் ஒரு ரேப்பில் வந்து இந்த சிக்மா ஸ்டைல் சாங் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. இந்த பாட்டில் ஜேசன் சஞ்சயுமே வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடி இந்த சிக்மா ஸ்டைல் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த பாப் 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 எவ்ரிபடி ட்ராப் 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 அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ்க்குலாம் வந்து செமையாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு சூப்பராக வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. எனக்கு வந்து இந்த பாட்டில் 2-3 லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பிடிச்சது. என்ன லிரிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன். என் வள்ளி தனி வள்ளி அந்த ஆண்டவன் என் பக்கம், குனியாது தலை நெவர் எவர் எவனுக்கும், முடியாதுன்னு ஒன்றும் இல்லை நீ வச்ச இஷ்டம், விடியாது மச்சி நீ முழிக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிக்மா பாட்டில் வரக்கூடிய இந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், நீ நினைக்கிறோம், நீ முழிச்சாதான் வந்து நீ நினைக்கிறது நடக்கும், நீ எவனுக்கும் தலை குனின்னு அவசியமே கிடையாது, நீ ஓ வழியில தனி வழியில போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த லைக் கருத்துக்கள், நம்ம நிறைய எடுத்துக்கக்கூடிய வாழ்வியல் கருத்துக்கள்லாம் வந்து இந்த பாட்டில் வரும்போது ஓகே, இந்த படம் வேற லெவலில் பிளாஸ்ட் ஆக போகுது. ஏன்னா சிக்மா அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனுஷன், எவன் பேச்சும் கேட்கவே மாட்டான், அவனுக்கு அவன் வச்சதான் ரூலு, யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டான், யாரோட அப்ரூவலுக்கும் வந்து வெயிட்லாம் பண்ண மாட்டான், இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சானா அவன் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தனியான ஒரு லோன்லி உல்ஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் அந்த சிக்மாவை. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கான வரிகளா வந்து இந்த பாட்டுல வந்த இந்த வரிகள் எல்லாமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லா எனர்ஜியா வெறி ஏத்துதுரா அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ்ல இந்த சிக்மா ஸ்டைல் பாட் அப்படிங்கிறது வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. மேக்கிங் வீடியோ வந்து பயங்கரமா அந்த ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து ஒரு ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பின்னாடில அந்த டாக்டர் ஸ்டேஞ்ச்ல வரும் தெரியுமா, மார்வல்ல அந்த அந்த இன்னொரு போர்ட்டல் அந்த மாதிரிலாம் வந்து, அப்புறம் அதுக்கப்புறம் கோல்டு அதெல்லாம் வந்து இந்த லீலை படத்தில் ஒரு ஆக்டர் இருப்பார், அவர்லாம் வந்து உள்ளே வராரு, நிறைய அந்த கோல்டு இருக்குது, பணம் இருக்குது, படம் ஒரு மாதிரி வேற மாதிரி போகும் போலயே. ஆல்ரெடி டீசர் வந்து அந்த டீசர் கொடுத்த ஒரு இம்பாக்டே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது. டீசரில் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கு, நீங்கள் வந்து நீர் நிலம் காற்று பணம் இது எல்லாத்துக்குமே மதிப்பு அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு, இங்கே மனுஷனுக்கும் மனுஷனோட சொந்தத்துக்கும் தான் வந்து மதிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அந்த டயலாக்ல இருந்து அந்த டீசர் ஆரம்பிக்கும். ஃபுல்லி இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிஸில் இருந்துச்சு. படம் எடுக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், தமனை பற்றி சொல்லவே வேண்டாம், நிறைய பேசுவோம் அவரை பற்றி. ஃபுல்லி இன்டர்நேஷ்னல் மேக்கிங்காக நடக்கிறதே வந்து ஃபுல்லாக ஃபாரின்ல தான் வந்து படமே வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறேன். படத்தோட கதையே வந்து ஃபாரின்ல தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின்ஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல நிறைய ஃபிலிம்ஸ் வந்து இந்த ஹாலிவுட் லெவல் மேக்கிங்க்கு வந்து வந்திருக்கு. அது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு சிக்மா அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்டைல பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த லெவல் குவாலிட்டி ப்ராடக்டா வந்து ஜேசன் சஞ்சய் நமக்கு வந்து டெலிவர் பண்ண போறாரு. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ தமன் மியூசிக் டைரக்டருக்கு வந்துடலாம். தலைவனை பத்தி என்ன சொல்றது, ஒரு படத்துக்கும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. லாஸ்டா வந்த ஓஜி படத்துல கூட ஒரு 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 பாட்டு ஒன்று போட்டிருப்பாருங்க, ஒரு மியூசிக் ஒன்று இருக்கும், ஐயோ இன்னமும் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பயங்கரமான மியூசிக் ஒன்று போட்டிருப்பாரு. கட் பண்ணா சிக்மாவுக்கு ஃப்ரெஷ் டியூன்ஸா வந்து டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கிறாருன்னே தெரியல. தலைவன் ஒரு மோடு ஜென் ஒரு மாதிரி பவர், என்ன மோடு சொல்லலாம், ஏதாவது ஒரு மோடு, ஒரு பயங்கரமான ஒரு வேற லெவல் மோட்ல இறங்கி ஒரு படத்துக்கும் வந்து மியூசிக் எல்லாம் போட்டு செதுக்கி வெட்டி கொட்டி ஆட்டி ஒட்டி அப்படிங்கிற மாதிரி செமையா வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் சிக்மா ஸ்டைலையும் வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு மாதிரி காலில் எழுந்தோன்னா மைண்டு ஒரு மாதிரி டம்மாக இருக்குது, ஒரு மாதிரி என்ன எனர்ஜியே இல்லாமல் இருக்கே, மோட்டிவேட்டே இல்லாமல் இருக்கே, உடம்பு பாடி மைண்டு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சிக்மா ஸ்டைல் பாட்டை கேட்டிங்கன்னா போதும். ஒரு மாதிரி பாப் பாப்
பாப் எவ்ரிபடி ட்ராப் 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 அப்படிங்கிற மாதிரி உங்களோட எல்லாமே வந்து பாப் ஆகும், உங்களோட எனர்ஜி வந்து பாப்பப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாட்டை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வெடியாக கொடுத்துருக்காரு தமன். அப்படியே வந்துட்டோம்னா ஜேசன் சஞ்சய், எனக்கு அவர் மேலே எப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னா அவரோட ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். அவர் வந்து படங்கள் வந்து சரி ஓகே ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றோம், நம்மளால் படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் உள்ளே வரலைங்க. கனடாவில் இருக்கக்கூடிய டொரண்டோ அந்த ஒரு எஜுகேஷனல் அகாடமியில் வந்து அவர் வந்து ஃபிலிம் பற்றின ப்ராசஸ் எல்லாமே சூப்பராக வந்து படிச்சுட்டு தான் வந்து அவர் வந்து இந்த டைரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வந்திருக்கிறார், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கிறாரு. அந்த ட்ரிகர் ஷார்ட் ஃபிலிம் யாராவது பார்க்கல அப்படின்னா யூடியூப்ல இருக்குது, நீங்கள் போய் இந்த ட்ரிகர் ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிக்மா மேலேயும் ஜேசன் சஞ்சய் மேலேயும் ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியாக வந்து அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அதாவது கட் பண்ணால் சிக்மா படம் இதையுமே வந்து அந்த டீசரில் அவர் காமிச்ச விதம், அவரோட ரைட்டிங், அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறார். ஒரு பயங்கரமான கோல்டு வருது, அமௌண்ட் வருது, இது ஒரு மாதிரி தெஃப்ட் படமா இல்லை ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த புதையலுக்குலாம் இங்கிலீஷில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ட்ரெஷர், அந்த மாதிரியான ஒரு படமா, இல்லை ஒரு ராபரி, ஒரு மாதிரி கொள்ளையடிக்க போறாரு சந்தீப் கிஷன், இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் எடுத்து சுட்டுக்கிட்டே வராரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரில. நம்ம ராஜு டான்ஸ் மாஸ்டர் ராஜு மாஸ்டர் வேற இருக்கிறாரு, பயங்கரமா ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் ஒரு பாட்டுக்கு. அபவுட் லைகா ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது வந்து கத்தி அப்படிங்கிற ஒரு மேசிவ் ஹிட் கொடுத்த, ஒரு இண்டஸ்ட்ரி பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு மூவியில் லான்ச் ஆனாங்க. திருப்பி கட் பண்ணால் இப்போ பெரிய ஹீரோக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் லைக் ஜேசன் சஞ்சய் மாதிரியான அறிமுக டைரக்டர்ஸ்க்கும் நல்ல கதையாக இருந்தால் நாங்கள் வந்து எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிறதுல வந்து சினிமா மேலே பேஷன் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி டைரக்டர்ஸ்கள் அப்படி சூஸ் பண்ணி நடிக்க வைக்க முடியும், அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த வகையில் லைகா ப்ரொடக்ஷன் இந்த கதை மேலேயும் ஜேசன் மேலேயும் வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது 31 அன்னைக்கு நமக்கு பிளாஸ்டாக வெடிக்கும் போது நமக்கு வந்து தெரியும். அந்த வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறதுனால நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிறைய நல்ல நல்ல கதைகளும் வந்து இண்டஸ்ட்ரியில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துடலாம். சிக்மாங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு தனி மனுஷனோட ஒரு கதையாக தான் இந்த சிக்மா அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்படியே அடித்து வச்சுக்கலாம். அதில் இந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சேசிங்காக இருக்கட்டும், இந்த தெஃப்ட், மணி தெஃப்ட், கோல்டு தெஃப்டாக இருக்கட்டும், அதில் ஒரு வில்லனிசம், அது ஃபுல்லாக ஃபாரின் லொக்கேஷனில் லொக்கேட் அந்த ஃபாரினில் வந்து இந்த ஷூட் எல்லாமே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதில் ஹீரோயின், அதில் வந்து ரொமான்ஸ், காதல், தமனோட மியூசிக், அப்படி இப்படி பிரவீன் அவங்களோட எடிட்டிங் அப்படிங்கிற மாதிரி அப்பா என்ன பயங்கரமான ஹைப் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ், அந்த ஹைப்புக்கு ஒர்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்து மேலே ஃபுல் கான்ஃபிடென்ட் 100% வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுது. 31ஆம் தேதி படத்தை பார்த்துட்டு பிளாஸ்ட் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சிக்மா ஸ்டைல் பாட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட்டு என்ன எனர்ஜி கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் 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 எவ்ரிபாடி. Super Sunday வந்தாச்சு. Super Sunday கிரியாசின் Super Sunday. Giriasin Super Sunday Sale. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.